தியானம் செய்பவர்கள் எல்லோரும் ஆன்மீகவாதிகளா என்றால் உண்மையில் இல்லை என்பதுதான் பொருளாகும். இது ஆன்மீகம் என்பது சகல கோடி உயிர்களையும் அன்போடு நேசிப்பது. இது யாரையும் புண்படுத்தாது, காயப்படுத்தாது, எல்லாரையும் ரட்சித்து காப்பது ஆகும். இதுதான் ஆன்மீகமாகும். அந்த வகையில் தியானம் என்பது இப்படிப்பட்ட ஆன்மீக குணத்தை கொடுத்து விடுமா என்றால் இல்லை, இருக்காது. தியானிப்பது என்பது ஏதோ ஒரு பொருளை சிந்திப்பதாகும். ஒரு அணுவை சிந்திப்பதாக இருந்தால் அந்த அணுவின் தத்துவம் என்ன இருக்கின்றதோ அந்த தத்துவத்தை அவர்கள் உள்நுழைந்து அதனுடைய சுவாபங்களை அவர் பெறுவார்கள். இதுதான் இந்த தியானிக்கின்ற பொருளின் தத்துவமாகும். நடராஜ பெருமானை அவர்கள் தியானிக்கின்றார்கள், அணுவினுடைய தத்துவத்தை அவர்கள் தியானிக்கின்றார்கள் என்று ஆகும். ஒரு சூரியனை தியானிக்கிறார்கள் என்றால் சூரியனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. இவ்விதமாக நம்ம தியானிக்கின்ற பொருள் எதுவாக இருக்கின்றதோ அதனுடைய சுவாபத்தையே அவர்கள் பெறுகின்றார்கள். இந்த வகையில் ஜோதியும் சிவலிங்க தத்துவம் இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஜோதியை தியானிப்பவர்களுக்கு மனது நிர்மலமாக இருக்கும். இவர்களே ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பார்கள். இது அல்லாது மற்ற ரூபங்களையோ தெய்வங்களையோ வணங்குவவர்களுக்கு அந்த தெய்வங்களினுடைய குணாதிசயங்கள் வந்து சேரும். அந்த குணத்தின் தன்மையிலே அவர்கள் செயல்படுவார்கள். எந்த ரூபங்களை நினைக்கின்றார்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அவர்களே அந்த குணங்களை அவர் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆன்மநேயம் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனையில் செயல்பாட்டில் வேறுபட்ட நிலைகள் உருவாகும். இதனால் தியானம் என்பது எவர் ஒருவர் ஜோதியையோ இல்லை சிவமாகிய அந்த லிங்க திருமேனியை தியானிக்கின்றார்களோ இவர்களுடைய மனமே நிர்மலமாக எல்லா உயிர்களின் ரட்சிக்கின்ற தன்மையோடு விளங்கி நிற்கும். இந்த வகையில் தியானம் எதை நோக்கி தியானிக்கிறார்கள் என்பதை உள்ளறிந்து அதை உணர்ந்து அவர்களுடைய சுபாவம் என்னவாக இருக்கப்பட்டது என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகு அவர்களுடன் பழகின்ற செயல்பாட்டை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். கண்மூடி தியானிப்பவர்கள் எல்லோரும் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவன் தீய சக்தியை அவன் தியானிக்கிறான், தீய சக்தியவே அவனை சேரும். ஒரு துர்தேவதையை அவன் தியானிக்கிறான் என்றால் அந்த துர்தேவதையினுடைய சுபாவங்களே அவனை அடையும். இதனால் இந்த குணங்களை இவர்கள் எதை வைத்து தியானிக்கிறார்களோ அதனுடைய தன்மைகள் விளங்கியிருப்பதால் தியானம் என்பது இது ஒரு ஆன்மநேயத்தை தரும் அப்படி என்று நினைக்கக்கூடாது. தியானம் அமைதியை தரும், தெளிவை தரும். ஆனால் எதில் தெளிவை தரும்? ஒரு போராடுகின்ற குணத்தில் தெளிவை தருமா, சூது செய்வதில் தெளிவு தருமா, நன்மை செய்வதில் தெளிவு தருமா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. இதனால் தியானிப்பவர்களை எல்லோரும் நல்லவர்கள் என்று கருதி அவர்களிடம் சிநேகம் பாராட்டாது அவர்களை எச்சரிக்கையாக இருந்து கண்காணித்து அவர் எதை நோக்கி தியானிக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பிறகு அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதனால் இது இந்த பதிவு என்பது எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையான பதிவு தானே தவிர இது யாரையும் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ இல்லை. ஆனால் ஒன்று, மந்திரம் ஜபம் என்பது அறிவு தூண்டுதலால் செயல்படக்கூடிய ஒரு விளைவாக இருக்கிறது. மந்திரம் நல்ல மந்திரங்களாக இருந்தால், அதாவது ஆக்கச்சக்தியாக தரக்கூடிய ஜோதி வழிபாடு பண்ணக்கூடிய மந்திரங்களாக இருந்தால் அவர்களுக்கு தியானத்திற்கு ஒப்பான பலனை கிடைக்கின்றது. அது தவிர இது துர்தேவதைகளின் குறித்து தியானம் செய்யவோ அல்லது மந்திரங்கள் உபச்சை செய்தாலோ அவர்களுக்கு அதனுடைய அந்த இதுடைய தான் கிடைக்கும். அதனால் தியானம் என்பது எப்போதும் மனது நிர்மலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே கோட்பாட்டில் தியானம் செய்ய வேண்டும். இந்த அளவில் மனதை நிர்மலமாக வைத்துக்கொள்ளும், எதை பற்றியுமே சிந்திக்காத பஞ்சபூதத்தை ஒடுக்கி இந்த சிந்தனையில் இந்த நிர்மலமான நிலையில் இருந்து விட்டால் அது இன்னும் மிக அற்புதமான தியானமாகும்.
ஆனால் இது வயதை கடந்தவர்கள் செய்ய வேண்டிய தியானமாகும். ஏனென்றால் வயதை கடந்தவர்களுக்கு இந்த மாதிரி தியான முறைகள் துறவு தன்மையை தந்துவிடும். எதிலும் பற்று இருக்காது. பற்றற்ற நிலையில் இருந்து அவர்கள் செயல்படுவார்கள். அதனால் வாழ்க்கை அனுபவித்தவர் முடிந்தவர்கள், இறுதி காலத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு பொருளையுமே குறித்து தியானம் செய்யாது மனதை நிர்மலமாக வைத்து மனதை சூன்யத்தில் வைத்து தியானம் செய்தால் இவ்விதமான பலன்கள், துறவு சம்பந்தப்பட்ட பலன்கள் கிடைக்கும். இதே போல ஜோதியாக இருக்கப்பட்ட அண்ணாமலை இறைவனை நாம் தியானிக்கின்ற போது நினைத்த உடனே முக்தி கிடைக்கின்றது. ஜோதியில்தான் இந்த உலகமெல்லாம் தோன்றியிருக்கிறது, பஞ்சபுதங்கள் உருவாகியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ஜோதியே ஒரு திருவண்ணாமலை தலமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே நினைத்த உடனே அது முக்தியை தருகின்றது. இதனால் ஜோதியை தியானிப்போம். ஜோதியாக இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகளை தியானித்து ஆன்மநேய உள்ளவர்களாக உலக மக்களுக்கு தொண்டு செய்து முக்தி அடைவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் நல்லறிவு பெற்று எல்லா சுகங்களையும் பெற்று முக்தி பேரடைந்து இன்புற்று வாழ்க வாழ்கவே.